சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சோடாவோ ஏதோ ஒன்று குடிக்கிறோம், கேட்டால் டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகுமா? ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் குடிச்சிட்டு அது கூடவே சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேக்கெட் சிகரெட்டும் உள்ளே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரியாணி இஸ் குட் as long as you add lot more. இப்போ பிரியாணிலே ஐஸ் பிரியாணியும் ட்ரெண்ட் ஆகுது. இந்த பேரெல்லாம் வந்துருச்சு. இந்த மண் பாத்திரம் அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் ரைஸ் யூஸ் பண்ணி இப்போல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து 20, 22, 23 வயசுலேயே வந்து டயபெட்டிஸ்லாம் வந்துருக்கு. 7 வயசு குழந்தை வந்து இருக்கா, அவளுக்கு இன்சுலின் லெவல்ஸ் ஆர் ஸோ ஹை. இங்கே கழுத்தெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். இப்போ அடுத்து ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் வந்து பிரியாணி. ஐ திங்க் அது வந்து ஃபார் எவர் ட்ரெண்டிங்காக தான் இருக்கும். இப்போ வந்து அன்லிமிட்டெட் பிரியாணி, மிட் நைட் பிரியாணின்னு என்ன சொல்கிறது, அடக்கவே முடியாது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ அதுவும் மிட் நைட்டில் சாப்பிட்ற ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா மிட் நைட்டில் போனால் அன்லிமிட்டடாக கிடைக்கும் அப்படின்ற ஆஃபர்லாம் வருது. ஸோ இந்த பிரியாணி அப்படின்ற அந்த ஒரு ஃபுட்டு தாண்டி இமோஷன்லாம் சொல்கிற அளவுக்கு போயிட்டோம். ஸோ அது ஹெல்தியான ஒரு விஷயமா? நம்ம ஊரில் இத்தனை வெரைட்டி பிரியாணி கிடைக்குது. இன்ஃபேக்ட் வி ஆர் ஸோ செல்ஃப் சஃபிஷியன்ட். மற்ற ஊருக்கு போனால் எங்கள் ஊரில் கிடைக்கிற பிரியாணி வந்து சாப்பிட்டு பாரு, இதெல்லாம் என்ன பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அட்வைஸை கொடுத்துட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து எவ்ரி பிளேஸ் யூ கோ யூ ஹாவ் சச் வெரைட்டி அண்ட் எவ்ரி ஒன் லவ்ஸ் அ குட் பிரியாணி. பிரியாணி இஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஒரு ஒன் பாட் மீல்னு சொல்லுவோம் இல்லையா. You put everything in one and then that flavors are like amazing. And jeeraga samba, rice change பண்ணிக்கிட்டே போகலாம். You can play around with a lot of other options. So the main thing is it is a food that can be eaten once in a while. Yeah, see சில பேர் வந்து once a week சாப்பிட்றவங்க இருக்காங்க, டெய்லி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் இப்போல்லாம் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து 20, 22, 23 வயசுலேயே வந்து டயபெட்டிஸ்லாம் வந்துடுது. அந்த அளவுக்கும் we are seeing people. 7 வயசு குழந்தை வந்து இருக்கா, அவளுக்கு இன்சுலின் லெவல்ஸ் ஆர் ஸோ ஹை. இங்கே கழுத்தெல்லாம் வந்து கருப்பாக இருக்கும். ஸோ we are getting to see all these kind of cases in our clinic. ஸோ அதனால் who should eat a biryani is a big question. எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 5-10 கிலோமீட்டர் ஓடுறீங்க, இல்லை நல்ல ஹெவி வெயிட் எடுத்து பண்ணுற ஒர்க்கில் இருக்கிறீங்க, you're all the time walking, moving around or standing for long hours. Okay, so all this has to be taken into account. Biryani is good as long as you add a lot more meat. ஸோ ரைஸை வந்து கம்மியாக வச்சுட்டு நிறைய அந்த பீசஸ் வச்சு சாப்பிட்டோம்னா இட் இஸ் குட். அண்ட் தென் கூடவே அந்த ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரைத்தாவில் வந்து கர்ட் தானே, ஸோ அதில் அந்த ஹெல்த்தி பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இட் வில் ஹெல்ப் யூ டைஜஸ்ட் இட் ரியலி வெல். ஸோ இட்ஸ் அ வெரி குட் காம்பினேஷன். ஆனால் அங்கே வந்து சைடில் ஒரு சிக்கன் 65 இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் தென் யூ ஆல்சோ ஃபினிஷ் த பிரியாணி வித் அ ஷாஹி டுக்ரா ஆர் ஆல்சோ பிரெட் புட்டிங், பிரெட் ஹல்வான்னு சொல்லும்போது it's like a பயங்கரமான disastrous combination. On a daily basis when you eat is the problem. Okay. So வெளியில் சாப்பிட்றோமா, வெளியில் சாப்பிடும்போது அதில் என்னென்ன ஆயில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இட் கேன் பி லைக் வனஸ்பதி அண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் டுகெதர். சில இடத்துல கீ யூஸ் பண்ணுவாங்க, பட் அதுலேயும் வந்து சில ஆயில் காம்பினேஷன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது நமக்கு சூட் ஆகுமா இல்லையா, தட்ஸ் another factor. So if you can control this by preparing it at home, nothing like it, right? வீட்டில் பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் இஃப் யூ கேன் ரியலி கெட் அ ஃபார்முலா ரைட் அண்ட் கரெக்டான காம்பினேஷன் கிடச்சிதுன்னா சூப்பர். அப்படி இல்லை வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றீங்கன்னா டோன்ட் மேக் இட் அ ஃப்ரீக்வெண்ட் திங். விச் மீன்ஸ் ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்தேன் 4 times a week பிரியாணி சாப்பிடுவாங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அந்த பிராண்ட் நேம்லாம் சொன்னாங்க, நான் இந்தந்த கடையில் போய் சாப்பிடுவேங்க இந்த பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இது அப்படியே போனால் ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னு தெரியல. அவங்களோட கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம், பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். Are you a young person? Okay, are you exercising? Are you sleeping well? Do you smoke? Do you drink alcohol? Do you eat the biryani after a drinking session? ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் குடிச்சிட்டு அது கூடவே சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் த கேலரி லோட், எம்டி கேலரிஸ், அந்த ஃபேட்டு, alcohol and then the biryani, right? And the combination is so bad. And சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் தூங்குறது. அண்ட் அதே டைமில் இந்த சீரீஸில் ஒரு கண்டிப்பாக ஒரு பேக்கெட் சிகரெட்டும் உள்ளே போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. you know what can happen, right? That's the thing. Inflammation சொல்லுவோம். Cellular level inflammation will be very high when you eat like this. So the simplest thing is keep it simple, but then have it like say
once in 15 days. ஓகே, அந்த மாதிரி. அண்ட் அதுவுமே ஹோம்மேட். அண்ட் 1 kg ரைஸ்க்கு 1.5 or 2 kg நான்வெஜ் போட்டு பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இட் இஸ் ஸ்டில் a better deal. இப்போ பிரியாணிலே ஐஸ் பிரியாணியும் ட்ரெண்ட் ஆகுது. ஐஸ் பிரியாணினா நம்ம பழைய சாதம். இந்த பேரெல்லாம் வந்துருச்சு. ஆமாம் மேம், பழைய சாதத்தை வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்கிறது தான் இப்போ ட்ரெண்டு. ஸோ இப்போ பழைய சாதத்தோட பிரியாணி கம்பேர் பண்ணி இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக வந்து இப்போ நிறைய பேர் சாப்பிட்றாங்க. நிறைய பேர் வீட்டில் அது பிரேக்ஃபாஸ்ட்டாக பாரம்பரியமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ பழைய சாதத்தில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன? எக்ஸலண்ட், இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். அதுவும் நம்ம இருக்கிற இந்த ஊரில் இருக்கிற வெயில், அந்த ஹியூமிடிட்டிக்கு இது காலையிலேயே ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் நைட்டே அதை போட்டு வைக்கிறோம், தண்ணி இருக்குது. அண்ட் தென் மோரை கலந்து எடுத்துக்கிறோம், கொஞ்சமாக அந்த பிக்கிளும் ஆட் பண்ணுறோம். அதுவும் வீட்டில் செஞ்ச பிக்கிள்னா இன்னும் பெட்டர். ஸோ உங்களுக்கு என்ன ஆகும், வெளியில் போகும்போது வெயில், நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது, எலக்ட்ரோலைட்ஸ்லாம் நிறைய லூஸ் பண்ணுவோம். ஆனால் அது வந்து இது காம்பன்சேட் பண்ணிடும். இட் வில் கீப் அஸ் ரியலி நைஸ் அண்ட் கூல் டியூரிங் சம்மர்ஸ். இட்ஸ் எக்ஸலண்ட். மழை காலத்தில் யாரும் சாப்பிட்றதில்ல, இந்த வெயிலுக்கு தான் எடுத்துப்பாங்க. கஞ்சி, கூழ், பழைய சாதம், தீஸ் ஆர் த ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன்ஸ். இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். என்னோட ஒரு ப்ரொஃபஸர், நான் காலேஜில் வந்து பிஎஸ்சி பண்ணும்போதே அவங்க வந்து பிஹெச்டி பண்ணியிருந்தாங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிஹெச்டி ஆர்டிக்கல் ஆர் டாபிக் இட் செல்ஃப் வாஸ் அபவுட், ரிசர்ச் வாஸ் அபவுட் பழைய சாதம். அதுவுமே அந்த மண் பாத்திரம் அண்ட் தென் ட்ரெடிஷ்னல் ரைஸ் யூஸ் பண்ணி அதில் தயிர், மோர்லாம் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இட் இஸ் அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு B12 இதுவுமே வந்து ஃபார்ம் ஆயிடுது இல்லையா. ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதுவுமே குடல், அதாவது உங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் த்ரூ ட்ரெடிஷ்னல் நம்ம சித்தா ஆயுர்வேதத்தில் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். ஸோ இட் இஸ் குட் ஆஸ் லாங் ஆஸ் யூ நோ ஹவு மச் டு டேக் இட். நல்லா கரைச்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு போனால் இட் இஸ் வெரி வெரி ஹெல்த்தி, நோ டவுட். அதுலேயும் வந்து நம்ம ரைஸ் தான் சாப்பிட்றோம், அது கார்போஹைட்ரேட்ன்ற ஒரு பயம் இருக்குது இல்லையா, ப்ரோட்டீன் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு. அதான் யூ வில் ஹாவ் டு பேர் இட் வித் சம்திங். ஸோ காலையில் இதை குடிச்சிட்டு போகிறாங்கன்னா மேபி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பாதாம் ஏதாவது எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் எக் ஆல்சோ கேன் பி டேக்கன் அதோட கம்பைன் பண்ணுறதுக்கு. இல்லை அடுத்த மீலில் அந்த ப்ரோட்டீனை கொண்டு வந்துடுங்க. ஸோ நல்ல ஒரு கெட்டி பருப்பு, இல்லைன்னா கூட்டு, ஒரு பருப்பு உருண்டை குழம்பு அந்த மாதிரி, இல்லை பருப்பு ஊசலி, bring those things. And then next snack can be பொட்டுக்கடலை, உடச்சிக்கடலை, பட்டாணி, those kind of things can be taken so that you split the protein for the rest of the day. பழைய சாதத்தை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், நல்லது தான். ஒரு டம்ளர் குடிக்கிறது இட்ஸ் ரியலி குட். ஓகே, ஸோ இது வந்து மார்னிங் சாப்பிட்றது பெட்டர் ஈவினிங்கை விட? ஆமாம் ஆமாம், மார்னிங் இஸ் பெட்டர். ஆர்எல்ஸ் அட்லீஸ்ட் பை நூன் ஆக்டிவாக இருக்கிற டைம் அண்ட் சன் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஆஃப்டர்நூன் அந்த டைம் வரைக்குமே யூ கேன் ஹேவ். இப்போ மிட் நைட் பிரியாணி ட்ரெண்ட் பற்றி எதை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து 3 மணிக்கெலாம் ஏந்து காலையில் தான் அந்த பிரியாணி கிடைக்கும்லாம் போய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஹெல்த்தியான ஏர்லி மார்னிங்காக நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்றது. ஓகே, சில பேர் பிபிஓ இல்லை நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் முடிச்சுட்டு இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நல்லா ஹாட்டாக அதை வந்து சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். பிகாஸ் இட்ஸ் லோடட் வித் செரட்டோனின் அண்ட் ஆல்சோ திஸ் ஃபீல் குட் ஃபேக்டர் வென் யூ ஈட் அ பிரியாணி, ரைட்? நல்லா கண்டினியூஸாக அடுத்த 3, 4 or 5 ஹவர்ஸ்க்கு தூங்கிடுவாங்க வெரி வெல். பட் த ப்ராப்ளம் இஸ், பாடிக்குன்னு ஒரு கிளாக் இருக்குது. வி கால் திஸ் சர்க்கேடியன் ரிதம் ஆர் ஆல்சோ பயாலஜிக்கல் ரிதம், ரைட்? எப்போ தூங்கணும், எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், எப்போ சாப்பிடணும், அதுக்குன்னு ஒரு டைம் அலோகேஷன் இருக்குது. ஸோ அதோட நம்ம ஃபைட் பண்ணோம்னா அது வேறு ஏதாவது விதத்தில் ரியாக்ட் பண்ண தான் செய்யும். இட் வில் ஷோ அப் ஆஸ் அ ஹெல்த் ப்ராப்ளம் in the following years. That's going to happen, right? So when do we eat the heaviest meal? Usually it is breakfast, lunch, dinner ஆனால் கொஞ்சம் அப்படி லைட்டாக சாப்பிடுவோம், கரெக்டாக? ஆனால் நல்ல தூங்குற டைமில் you're actually eating something which is loaded with fat and then with a lot of masala, and that can trigger acidity and all those issues. And the amount, அது பிரியாணியோட நிற்காதுங்க. கண்டிப்பாக ஒரு ஃப்ரைட் ஃபிஷ், இல்லைன்னா it can be fish fingers or it can be some chicken chukka or a mutton chukka, and then one soft drink will be there, or some will have it with a beer. அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் அல்லது ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி, சம்திங் வில் கோ, தட் காம்பினேஷன் வில் பி தேர். ஆர் அதை சர்வ் பண்ணும்போது நீங்கள் சொன்ன அந்த பிரெட் ஹல்வா கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது இட் இஸ் அ வெரி பேட் காம்பினேஷன். ஓகே, அண்ட் தூங்குற டைமில் பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்காம யூ கிவிங் ஃபுட், ஸோ இட் ஹேஸ் டு ஒர்க்ல டு டைஜஸ்ட் இட். அப்போ யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹெவி மீல் சாப்பிட்ட உடனே ஒரு ஏரேட்டட் ட்ரிங்க் குடிக்கிறோம், ஒரு சோடாவோ ஏதோ ஒன்று குடிக்கிறோம், கேட்டால் டைஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகுமா? கண்டிப்பாக கிடையாது. அதில் என்ன இருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் ஏரியேஷன். அண்ட் தென் அதில் வந்து நிறைய சுகர். இட் வில் ஹேவ் அரௌண்ட் 10 to 15 teaspoons ஆஃப் சுகர் இன் தட் சாஃப்ட் ட்ரிங்க். அது அந்த கேஸ் தான். அது நம்ம வெறும்னே சோடா குடித்தாலும் அப்படியே ஒரு ஏப்பம் வரும்ல. தென் யூ ஜஸ்ட் திங்க் இட்ஸ் ஸோ குட் ஃபார் டைஜஷன். நோ, அதுக்கு நீங்கள் வேணால் ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம், தட் மைட் ஹெல்ப். மோரில் அந்த இஞ்சி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொத்தமல்லி அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்கும். ஆர் ஈவன் அ டம்ளர் ஆஃப் ரசம் மைட் ஸ்டில் ஹெல்ப்.
பிரியாணி சாப்பிட்டு ரசமா? பிகாஸ் அட்லீஸ்ட் அதில் ஜீரகம் பெப்பர் எல்லாம் இருக்குல்ல, that will help in digestion. ஜீரகம் பெப்பர் எல்லாருக்குமே தெரியும் அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் ஃபார் டைஜஷன். that might still help. It's just that இந்த சாஃப்ட் ட்ரிங்க் விற்கிற கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக அதை ஸ்ட்ராட்டஜிக்காக அதை ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. பழகிருச்சு. இப்போ சினிமா தியேட்டர் போனாலே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ணுங்கிற மாதிரி பிரியாணினாலே சாஃப்ட் ட்ரிங்க் அப்படின்னு அதை வந்து கம்பைன் பண்ணி விட்டுட்டாங்க. இட்ஸ் ஆல் வெரி ஸ்மார்ட் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் பிரியாணி மட்டும் இல்லாமல் எனி ஃபுட், இப்போ நம்ம ஃபீஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஹெவியாக சாப்பிட்டாலே பக்கத்தில் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கண்டிப்பாக சாப்பிடும்போதே கூடவே குடிச்சிட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆமாம் ஆமாம். தண்ணி குடிக்கிறது இல்லை, இதை குடிக்கிறாங்க. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்னிங். கரெக்டு. அந்த விச் இஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். அதனால தான் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த ப்ரீ டயபெட்டிஸ் எல்லாமே வந்தது. ஒரு காலத்தில் எல்லாம் வந்து 50 வயசுக்கு மேலே வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நவ் கம் டு ஈவன் 20-year-olds. அதான் சொல்கிறேன், 22-23 வயசுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் ப்ரீ டயபெட்டிஸ் வி ஹவ் சீன் தட் இன் ஈவன் லைக் ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு. ஸோ பேண்டமிக்கில் பல விஷயங்கள் இன்னும் வேர்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லதும் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள். But then we have seen this also, this trend also. Okay, biryani is not bad. It's just that you should know how often to eat, how much to eat, and how it's prepared. இந்த விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பிரியாணி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஹை கேலரி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்போ நான் வந்து நைட்டு பிரியாணி சாப்பிட போகிறேன், அதுக்காக காலையிலேருந்து சாப்பிடாமே இருந்துட்டு நான் நைட்டு பிரியாணி சாப்பிட்றேன், அந்த கேலரி மேட்ச் பண்ணுறேன்ற ப்ராக்டிஸ்லாம் ஒர்க் ஆகுமா? வெரி குட் கொஸ்டின். ஸோ கேலரிஸ் மட்டுமே இல்லை. சி when you look at a body, அதுக்கு வந்து டெய்லி டோஸில் உங்களுக்கு வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், அதுக்கப்புறம் குட் ஃபேட்ஸ் வேணும், ப்ரோட்டீன் வேணும், குட் கார்போஹைட்ரேட்ஸ் வேணும், அதெல்லாம் இருக்குது. ரைட்? என்றைக்கோ இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னா ஸ்டில் ஃபைன், இட்ஸ் ஓகே. பட் அதுக்குன்னு 3 o'clock இல்லை. ட்ரை டு ஹேவ் இட் அட்லீஸ்ட் பை 8 or 9 or 10 PM. என்றைக்கோ இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்க, இல்லை கசின்ஸ் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க, ஷாப்பிங் முடிச்சுட்டு வா எனக்கு பிரியாணி சாப்பிட்லான்னா, இஃப் தட் இஸ் அ வெரி ரேர் ஃபினாமினன், இட்ஸ் ஓகே. ஓகே, பட் தென் இதுவே ஒரு ஹேபிட் ஆகிடக்கூடாது. கேலரி காம்பன்சேஷன், சி நீங்கள் நைட்டு சாப்பிட்றது இட் கோஸ் அண்ட் கெட்ஸ் ஸ்டோர்ட். திருப்பி அதை வந்து எடுக்கணுன்னா யூ ஹாவ் டு புட் இன் தி எஃபர்ட். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் எல்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் or 24-hour fasting they do it so that they are able to mobilize the fat. இல்லைன்னா ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பண்ணுறாங்க. மசில் மாஸ் நிறைய ஏறும்போது அந்த ஃபேட் அக்யூமுலேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ நைட்டு பிரியாணி சாப்பிட்டா வெயிட் போடும். கண்டிப்பாக. அதான் எவ்வளோ லேட்டாக சாப்பிட்றீங்கிறது அதுவும் இருக்குது இல்லையா? எவ்வளோ லேட்டாக சாப்பிட்டோ அவ்வளோ வெயிட் போடுவாங்க. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் சூப்பர் தின். ஓகே, ரெண்டு கிளாஸிஃபை பண்ணலாம். சில பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், சில பேருக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இருக்கவங்க நார்மல் ஒல்லியாக இருப்பாங்க. அவங்க 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டாலும் அவங்க வெயிட்டே போட மாட்டாங்க. யூ ஃபைண்ட் தம் வெரி தின். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கசன்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. டெய்லி ஐஸ்கிரீமு, டெய்லி சாஃப்ட் ட்ரிங்க்கு, கேக் சாப்பிட்றோம். எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க. அந்த கேட்டகரி பீப்புளுக்கு தெரியாது, அவங்க அப்படியே ஒல்லியாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் இட்ஸ் நாட் தட் இவ்வளோ பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக வெயிட் போடும்ல. ஒருத்தர் பாடி டைப் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் சில பேர் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துலேயே உட்கார மாட்டாங்க. ஸோ தே might still be eating a parota or else eating biryani on a daily basis or alternate days basis, but still they'll be very thin. So there are no clear cuts, black and white அந்த மாதிரி சொல்ல முடியாது. It's better to be cautious. எல்லாம் தெரிஞ்சுட்டு you decide how you want to take your life forward. Thank you ma'am. இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயம் இன்னைக்கு பேசணும். Thank you so much for your time. Pleasure, absolute pleasure. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி.